வெனிசுலாவை பொறுத்தவரையில் உக்ரைனை விட மிகப்பெரிய நாடு. அடுத்ததாக கொலம்பியாவோட கிட்டத்தட்ட 2000 மைல் எல்லைகளை கொண்ட நாடு. அப்ப இலகுவாக இப்பயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த சம்பவத்துக்கு பிறகு அங்கு வீதிகளில் ஆயுதங்களுடன் வெவ்வேறு குழுக்கள் தெரிவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ துணை அதிபர் வந்து அந்த நாட்டை தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுக்காது விட்டால் லிபியா போலவோ அல்லது ஈராக் போலவோ துண்டு துண்டாக பல்வேறு குழுக்கள் ஒவ்வொரு பகுதியையும் கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் வருவார்களாக இருந்தால் அங்கு எரிபொருட்களை அகழ்வதோ அல்லது எடுப்பதோ மிகவும் கடினமான விடயமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த இந்த நடவடிக்கை மிகவும் சிறப்பான நடவடிக்கை. ஏனென்று சொன்னால் இது ஒரு டெல்டா போர்சஸ் நடவடிக்கை. சிறப்பான புலனாய்வுத்துறை, சிறப்பான ஒருங்கிணைவு, சிறப்பான நடவடிக்கை. அது வந்து இந்த 2026ஆம் ஆண்டு இடம்பெற போன்ற இடைக்கால தேர்தலில் ட்ரம்ப் அப்ரூவல் ரேட்டை கூட்டலாம். எனவேதான் இலோன் மஸ்கும் கூறியிருக்கின்றார், இந்த முறையும் தாங்கள் ட்ரம்புக்கு தான் நிதி உதவியை அளிப்போம் என்று சொல்லி. ஆனால் நீண்ட காலத்தில் இது உலகத்துக்கு பலன் தரும் என்றதும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. சீனா இப்போது ரஷ்யாவிடமிருந்து இதுக்கான மாற்று எரிபொருட்களை வாங்குமாக இருந்தால் ட்ரம்ப், நான் நினைக்கிறேன் இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் தான் நோர்ட் ஸ்ட்ரீம் எரிபொருள் குழாய்களை குண்டு வைத்த பிற்பாடு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தான் ஐரோப்பிய ஒன்றியம் தான் அமெரிக்காவில் தங்கி இருக்கின்றது. இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அதிக விலையில் விற்பதால் அமெரிக்கா தனது கஜானாவை நிரப்பிக்கொள்ளும்.